ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா, பாஸ்மதி ரைஸில் சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கேன். அது எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி பிரியாணி ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் தட்டி வச்சுருந்தேன், அதையும் போட்டு நல்லா வணக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் என்னென்ன போட்டிருக்கேன்னா, இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு சோம்பு எல்லாமே போட்டிருக்கேன். போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசியணுங்க. நல்லா மசியறதுல தான் இருக்குது டேஸ்ட்டு. வெங்காயம் தக்காளி நல்லா பைண்ட் ஆகணும். பைண்ட் ஆனதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கிளறிக்கோங்க. கிளறினதுக்கப்புறம் சிக்கன் இருக்கு இல்லைங்களா, நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அந்த நான் வந்து பிரியாணிக்குன்னு கட் பண்ணலைங்க. எனக்கு பிரியாணிக்குன்னு சிக்கன் கட் பண்ணால் எனக்கு பிடிக்கிறது இல்லை. ஸோ நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ண சொல்லி வாங்கி அதை வந்துட்டு நீங்கள் அந்த குக்கரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா வந்து பைண்ட் ஆகணும். பைண்ட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து சில பொடியெல்லாம் நம்ம போடணும். ஆக்சுவலாக நான் பச்சை மிளகா ஸ்டார்டிங்கே போட்டிருக்கணும், நான் மறந்துட்டேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் கட் பண்ணி போடணுன்னுலாம் அவசியம் கிடையாது, அப்படியே நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் என்கிட்ட புதினா இல்லை. ஆக்சுவலாக இன்றைக்கி பிரியாணி செய்கிற ஐடியாவே இல்லை, அதனால் புதினா வாங்கலை. சரி ஓகே, கொத்தமல்லி தழை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டேன். உங்கள்கிட்ட புதினா இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் சேர்த்திக்கோங்க, அதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை புதினா பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், சிக்கன் போட்டால் எப்போவுமே மஞ்சத்தூள் போடுங்க. மஞ்சத்தூள் போடாமல் இருக்காதீங்க. நீங்கள் வாஷ் பண்ணுறக்கு கூட போடலாம். நான் வாஷ் பண்ணுறக்கு போடலை, நீங்கள் வாஷ் பண்ணுறக்கு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நான் பிரியாணி பொடி வந்து அந்த 10 ரூபா பொடி இருக்கு இல்லைங்களா, அது மட்டும்தான் போட்டிருக்கேன். நான் நிறைய பிரியாணி பொடி நான் போடல, ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு பிரியாணி பொடி வந்து கம்மியாக போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக என்ன பண்ணுறீங்கன்னா, தயிர் இருக்கு இல்லையா, தயிர் வந்து ஒரு சின்ன பவுலில் 1 கப்பு நான் ஊற்றிருக்கேன். சரிங்களா? நான் எவ்வளோ தூரம் நான் மிக்ஸ் பண்ணுறேன், நான் சொல்லி உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, ஆனால் நான் மிக்ஸ் பண்ணிட்டே தான் இருக்கேன். இந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணால் தான் அந்த சிக்கனோட அந்த கிரேவி வந்து நல்லா மிங்கிள் ஆகும். ஓகேயா? அதுக்கப்புறம் தயிர் வந்து ஊற்றிக்கோங்க. தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடணும். மூடினா மீன்ஸ் லைட்டாக ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. குக்கர் மூடி வைக்க வேணாம். அது வந்து என்ன ஆகுனா, அந்த மூடி வச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி விடும் சிக்கன்லேருந்து. சரிங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி அளந்து ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து நிறையா தண்ணி ஊற்றினா குழஞ்சி போயிடும். சரிங்களா? நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்தேன். ஸோ 3 டம்ளர் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். சரிங்களா? அப்புறம் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பாஸ்மதி அரிசி, என்னை மாதிரி ரொம்ப நேரம் இப்படி பண்ணாதீங்க, அது உடஞ்சிரும். என்னோட நல்ல நேரம் அது உடையலை. ஓகேவா? அதுக்கப்புறம் சைடில் வந்து நான் முட்டை வேக வச்சிட்டேங்க. முட்டை எனக்கு பாப்பாவுக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும்தான், அதனால் முட்டை வேக வச்சிட்டேன். அப்புறம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, அரிசி வந்து போட்டுருங்க. அரிசி போட்டுட்டு நீங்கள் செக் பண்ணிங்கனாலே தெரியணும், அரிசி வந்து தெரியணும். சரிங்களா? மீன்ஸ் எப்படி சொல்கிறேன்னா, அந்த தண்ணிக்கு நம்ம பார்க்கும்போதே தெரியும் அரிசி தெரியறது. இப்போ தெரியுது பார்த்தீங்களா அரிசி? அதாவது எப்படி இருக்கணும்னா, ஒரு லேயர் அரிசிக்கு மேலே ஒரு லேயர் மட்டும் தான் தண்ணி இருக்கணும். அதை தாங்க சொல்ல வந்தேன், அதுக்கு தான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, சாரி. அண்ட் வந்து ரொம்ப நேரம் கிண்டாதீங்க. லைட்டாக கிளறி விட்டுட்டு உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக மூடி வச்சுருங்க. அதுக்கிடையில் சரி தயிர் பச்சடி போட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு தயிர் பச்சடி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் தண்ணி வற்றிருச்சு பார்த்திங்களா, இந்த ஸ்டேஜில் நீங்கள் லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க. நெய் ஊற்றுறதுனால ஊற்றுக்கோங்க. நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு கொடுக்கணும், அதனால் அவங்களுக்கு நெய் பிடிக்காதுங்கிறதுனால நான் நெய் ஊற்றலை. நான் என்ன பண்ணேன்னா, ரொம்ப நேரம் அடுப்புலேயே வச்சுட்டு இருந்தோம்னா ஒரு மாதிரி ஆயிரும், ரொம்ப அடியில் குழஞ்சிரும்னு சொல்லிட்டு இப்படி தான் தம் போடுவாங்க. எனக்கு தம் போட தெரியாது. ஆக்சுவலாக நான் இப்படி தான் போட்டேன். பழைய தோசைக்கல் எடுத்து வச்சு அதுக்கு மேலே குக்கர் வச்சு விட்டுட்டேங்க. அது வந்து ரொம்ப நேரம் கழித்து பார்க்கும்போது கொஞ்சம் வந்திருக்கும் நல்லா. நான் பார்க்கும்போது என்னாச்சுன்னா கொஞ்சம் குழஞ்சிருச்சு. இதில் என்ன நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் கடைசியில் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணும்போது இதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் டேஸ்ட் அல்ட்டியாக இருந்துச்சுங்க. நாளையிலேருந்து ரெகுலராக ஷார்ட்ஸ் வந்துடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.